தொழில் முனைவோரை உருவாக்குவதில் ஐஐடி மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதாக இந்தோனேஷிய தூதர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி மற்றும் இந்தோனேஷியா இடையே வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் பேண்டினோசியா எனும் பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வணிக சூழலை இந்தோனேஷியாவின் தொழில் தேவைகளுடன் இணைப்பதற்கான உயர்மட்ட வணிக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவுக்கான இந்தோனேஷிய குடியரசின் தூதர் இந்தோனேஷிய குடியரசின் தூதர் எடி வார்டோயா இந்திய ஸ்டார்ட் அப் சூழல் குறித்து பேசுகையில், இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் புதிய புத்தாக்க நிறுவனங்களுக்கு வழிகாட்டுவதிலும் சென்னை ஐஐடி ஆற்றி வரும் பணிகள் உலகத்தரம் வாய்ந்தவை என்று பாராட்டு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கம்யூனிட்டி நிறுவனர் டாக்டர் சி.கே. அசோக்குமார் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில் புதுச்சேரியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் முனைவர்கள் கலந்து கொண்டு தூதருடன் கலந்துரையாடினர். இக்கூட்டத்தில் இந்தோனேஷியா உற்பத்தி நிறுவனங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த தேவையான பிரத்யேக ERP மென்பொருள் தீர்வுகளை உருவாக்குவது குறித்தும், அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் முழுமையான கல்வியை வழங்கும் நோக்கில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சூழல் நட்பு சார்ந்த மூங்கில் கைவினை தொழில், ஆயுர்வேத மருத்துவமனைகள், புதுச்சேரி மற்றும் ஆரோவிலிருந்து வெட்டிவேர் பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் மற்றும் ஒளி சிகிச்சை போன்ற மாற்று மருத்துவ முறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நிகழ்வின் நிறைவாக இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான எளிய வழிமுறைகள் குறித்து டாக்டர் சி.கே. அசோக்குமார் விளக்கமளித்தார். விரைவில் புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சர்வதேச வணிக நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இது குறித்த விரிவான அறிக்கை புதுச்சேரி அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான மாநில அளவிலான உச்சி மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.